ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? போதாது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளை நாம் வெற்றியாய் கொண்டாட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இருக்குமோ இந்த நாளில் நானுமே வந்து நிற்பேனாங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் ஜீவனோடு வந்து நிற்க கிருபை செய்திருக்கிறார். உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த முகாமுக்காக ஜெபித்து கொண்டிருந்த நாட்களில் ஆண்டவரே என்ன இந்த முகாமுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டப்போ, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அப்படிங்கிற தலைப்பு ஆண்டவர் கொடுத்துட்டு அப்புறம் அதை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். பின்பதாக நாங்கள் பாஸ்டர் மீட்டிங்காக திருச்சிக்கு செல்லும்போது, அப்போ சோஃபி அம்மா வீட்டுக்குள்ள அங்கே தான் நாங்கள் போய் தங்கியிருந்தோம். அங்கே போயிட்டு நான் அவங்கள பார்த்து சொன்னேன், அண்ணி நீங்கள் தான் மீட்டிங் உங்களை தான் கூப்பிட்ருக்குறோம், பேச வர்றீங்க. அதுக்கு தலைப்பு வந்து இந்த மாதிரி தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டமால்னு எழும்பி, அண்ணி நானும் இதே தான், எனக்கும் ஆண்டவர் இதே தான் கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு பெரிய திருப்தி ஆயிடுச்சுது. இது கர்த்தருடைய சித்தம், அவருடைய நடத்துதல், அவர் தான் நம்மோடு கூட இருந்து பேச போகிறார் இதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளில் நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறார். இப்பொழுதும் அவங்க வேறு யாரும் இல்லை, எங்களுடைய ரெண்டாவது சம்பந்தியார் சோஃபியுடைய அம்மா. இப்பொழுது அவங்க திருச்சி ஏஜி சர்ச்சில் அங்கே அசிஸ்டன்ட் பாஸ்டர்மாவாக இருக்கிறாங்க. அங்கே அவங்க பெண்கள் மத்தியில் அதிகமாக கர்த்தர் அவர்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் நாம் எப்படி தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும் அப்படிங்கிறதான காரியத்தை கொடுத்து கம்பீரமாக பேசுவதற்கு வருகிறார்கள். எல்லோரும் கரங்களை தட்டி வரவேற்போமாக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பொன்னேரி சர்ச், ஏஜி சர்ச் பெண்கள் பார்க்க அப்படி பல 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 பலன்னு இருக்கீங்க. அழகா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. பெண்கள் எப்பொழுதும் அழகு தான் இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவுதானா? பொன்னேரியே அசைய வேண்டாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கவிதை வாசித்தாங்கல்ல நம்ம அருமையான சகோதரி, அவங்களுடைய கவிதையிலையும் என்னுடைய வசனம் வந்தது. ஹல்லேலூயா. நான் எப்பொழுதுமே மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்கே நடக்கிற பாட்டில் அல்லது ஓர்ஷிப் இது ஜெபம் எதுலையாவது நான் எடுத்திருக்கிற வசனங்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே வருவேன். வசனம் வரும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிறது தேவனுடைய சித்தம். எப்படி அந்த தலைப்பு எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒத்து போனதோ அதே போல் வசனமும் நீங்கள் நினைக்கலாம் அவங்க தானே 2 பேரும் சம்மந்தி மாதிரி ஏதாவது பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் சகோதரியை நான் இப்போ தான் இங்கே வந்து தான் பார்த்தேன். அவங்களும் கூட அவங்களுடைய கவிதையில் என்னுடைய நான் எடுத்திருக்கிறதான வசனத்திலிருந்து அவர்கள் கவிதையில் வாசித்தாங்க. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட நம்மளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அதாவது இந்த திருச்சபையின் பெண்களுடைய வாழ்க்கையில் தேவன் தூசியை உதறி எழுந்திருக்கும்படியாக தேவன் உங்கள் மேல் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆவலோடு வந்திருக்கீங்க? தேவன் என்னோடு கூட பேசுவார். நான் திரும்பி போகும்போது ஒரு புது மனுஷியாக நான் கடந்து செல்வேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம்
முதல் 3 வசனங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொன்னாங்களா? வந்ததா? வார்த்தை வந்ததா? அப்போ நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். முதலாவது நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தலை குனிந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இந்த நாளில் நான் எந்த விதமான தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும் என்பது என் தேவனுடைய சித்தமோ அப்படியாக என்னை நான் படைக்கிறேன். என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு நீர் பேசும், என்னை நீர் தூக்கி எடும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம உண்மையான இருதயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும்போது நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சையை அறிந்த கர்த்தர், நான் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரலே, உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் எழுந்து நில்லுங்களேன். எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போறோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வலியும் பாத்திரமாய் நிரம்ப செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் ஊற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைத்து கொள்ளுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் வெறுமையான பாத்திரமாக இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய வசனத்தால் நீர் திருப்திப்படுத்தி அனுப்புவீராக. நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக எங்கள் காதுகளை நீர் விருத்த சேதனம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தைகள் ஆண்டவரே ஒருமுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, வீணான சிந்தனைகளை நாங்கள் வெறுக்கத்தக்கதான கிருபையை தருவீராக. இந்த வேளையிலே லீதியாளின் இருதயத்தை போல ஆண்டவரே எங்களுடைய இருதயம் உமக்கு நேராக பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. அசைவாடும் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் சப்பனிடுவீராக. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீர் சுத்திகரிப்பீராக. சுத்திகரிப்பின் ஆவியானவர் எங்களை நீர் சுத்திகரித்து வசனத்துக்கு நேராக எங்களை திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிறதான அருமையான பெண்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற
ராஜா. ஆண்டவரே, கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஆனாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவரே, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய பெண்களை நீர் ஸ்திரப்படுத்தும்படியாக, எங்களுடைய பெண்களை நீர் பலப்படுத்தும்படியாக, எங்களுடைய பெண்கள் தூசியை உதறிவிட்டு எழும்பத்தக்கதாக, ஆண்டவரே, சபைக்கும் சங்கத்துக்கும் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக தேவனீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய வசனத்துக்கு நேராக திருப்புவீராக. கர்த்தாவே, நான் அல்ல, நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய வார்த்தை கர்த்தாவே ஜனங்களுடைய இருதயத்திலே ஊடுருவி பாயத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விதைக்கப்படுகிற விதைகள் 1 30 100 பலன் தரத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும், நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சிந்தனைகள் எங்கும் சிதற விடாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து வரட்டும். ஏன்னா இப்போ யாரும் பிள்ளைகள் வச்சு தொந்தரவு கொடுக்குற பிள்ளைகள் யார்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். தம்பி அமைதலாக இருக்கணும். சரி, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வசனத்தை நன்றாக சிந்தித்து செயல்படுங்க. வசனத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த நாளில் ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 52 அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனே, நம்ம எலும்புனோம்னா எலும்புறதற்கு எதெல்லாம் தடையா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதுங்கிறத தான் பார்க்க போறோம். அநேக ஸ்கிட்டில் போட்டாங்க இல்லையா, கோபம், கசப்பு, வைராக்கியம், மன்னிக்காத தன்மை, அப்புறம் என்ன, தீண்டாமை, அடிமைத்தனம், இதையெல்லாம் உதறிவிட்டு நாம் எழுந்திருக்கும் போது தான் எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை, அப்ப வல்லமையை தரித்துக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான தடைகள் என்னங்கிறத தான் பார்க்க போறோம். அந்த தடைகள் நம்மளை விட்டு போனாதான், தடைகளை நீக்கினாதான் நம்ம என்ன செய்ய முடியும், வல்லமையை தரித்து கொள்ள முடியும். அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, உன் அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். அப்ப இன்னைக்கு அலங்காரமா எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்குமே, இதெல்லாம் அலங்காரம் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அலங்கார வஸ்திரத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலங்கார வஸ்திரத்தை கொடுக்கிறவர். இந்த அலங்கார வஸ்திரமும் வல்லமையையும் நம்ம தரித்து கொள்ளணும்னு சொன்னா, முதலாவது தூசியை விட்டு எழுந்திருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். கழுதையை பார்த்துருக்கீங்களா? கழுதையை பார்க்காதவங்க யாரும் இல்லைல்ல. சரி, ஒரு குழியை, நல்ல ஒரு பெரிய குழியை தோண்டி கழுதையை தூக்கி அதை கொன்னுறணும்னு சொல்லிட்டு உள்ளே தூக்கி போட்டுட்டு அது மேலே நீங்கள் மணலை கொண்டு போய் கொட்டுங்களேன், என்ன செய்யும்? அது உதறி உதறி தள்ளிட்டு அது என்ன செஞ்சிடும்? மேலே வந்துடும். சரி, அதே சமயத்தில் தவளையை பார்த்துருக்கீங்களா? தவளை எல்லாத்துக்கும் தெரியும்ல. தவளையை
ஒரு குளிர்ந்த தண்ணீரில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு மெதுவாக ஹீட் பண்ணுங்க. அது ரொம்ப என்ன தெரியுமா, ரொம்ப ஜாலியாக வெது வெதுப்பாக இருக்குது, நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அது இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஹீட் அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஹீட்டில் அது என்ன ஆகிடும், மரித்து போய்விடும். குதிக்காது, மரித்து போய்விடும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் கொண்டு போய் தவளையை உள்ளே போடுங்க, ஒரே தாவி என்ன செஞ்சிடும், வெளியில் வந்துடும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சுடுதண்ணியில் போடப்படுகிற அனுபவம் இல்லை. எந்த அனுபவம் இருக்குது, வெது வெதுப்பான முத அப்படியே குளிர்ச்சியான தண்ணீர். ஐயோ என்ன அழகாக இருக்குது, இந்த டிவி என்ன அழகாக இருக்குது, இந்த டிவியில் வர சீரியல் என்ன அழகாக இருக்குது, என்ன அழகாக டான்ஸ் ஆடுறாங்க, என்ன அழகாக பாட்டு பாடுறாங்க, எல்லாம் அழகாக தான் இருக்குது. ஆனால் அங்கே கீழே என்ன ஆகிட்டு இருக்கு, அக்கினி கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு நாள் அது நல்லா கொழுந்து விட்டு எறிகிறப்ப நம்ம அக்கினியாக எழும்புறதற்கு பதிலாக மடிந்து போக விடைய சூழ்நிலை வந்துவிடும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ பாவம் நம்மிடத்தில் ஒட்டும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வசனம் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது, உன் வாசற்படியில் பாவம் படுத்திருக்குமா. அப்போ வாசற்படியில் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வாசற்படியை தாண்டும் போதெல்லாம் எங்கே காலை வைக்கிறீங்க, பாவத்துக்குள்ளே தான் காலை வைக்கிறோம் இல்லையா. அந்த பாவத்துக்குள்ள, பாவமான உலகத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைத்தாலும் அங்கேயும் நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். முட்டை எல்லாரும் பார்த்துருக்கோம், அப்படி தானே? முட்டை தெரியும்ல, எக்கு தெரியுமா? நீங்கள் பேசினாதான், இது பேச வேண்டிய இடம். இது ஆராதனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை. அமைதலா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு. நான் பேச நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். நான் உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன், சரிங்களா? முட்டையை எல்லாரும் பார்த்துருக்கோம். முட்டையில் என்னென்ன இருக்குது, ஓடு இருக்குது, வெள்ளைக்கரு இருக்குது, மஞ்சக்கரு இருக்குது, 3 காரியங்கள் இருக்குது. இந்த ஓடு இருக்குல்ல, முட்டையில் இருக்கிறதான ஓடு, அதுதான் உலகம். அதுக்குள்ளே இருக்கிற வெள்ளை கருவும் மஞ்ச கருவும் நல்லவர்களும் பாவம் நிறைந்தவர்கள், அல்லது பரிசுத்தவான்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களும், அல்லது சுத்தமானவர்களும் அசுத்தமானவர்களும். சரியா? இப்போ இந்த முட்டை 2 கருக்களும் தனித்தனியாக இருக்கும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படுற முட்டையாக இருக்கும். அப்படிதானே? அப்படிதானே? ஆமான்னு சத்தமாக சொல்லுங்க. ஆனால் அது 2 இணைஞ்சிருச்சுன்னா கெட்டு போன முட்டை, அதை என்ன பண்ணுவீங்க, கீழே தூக்கி எறிஞ்சிருவோம். அது நம்மளுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. அதை சாப்பிட்டா கெடுதல் தான் உண்டாகும். அதனால் என்ன பண்ணிடுவோம், யாரும் மெய் மறந்து கூட அதை பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம், தூக்கி எறிஞ்சிருவோம். அதே போல தாங்க இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களும் உண்டு, அசுத்தமானவர்களும் உண்டு. சுத்தவான்களும் உண்டு, சுத்தம் இல்லாதவர்களும் உண்டு. எப்படி இந்த உலகத்துக்குள்ள நான் பரிசுத்தமாக வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்க கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில உங்களை கபடற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாக நிற்கும்படிக்கு உங்கள் தேவனுக்கு முன்பாக ஜாக்கிரதையா இருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஜாக்கிரதையா நம்மளை காத்துக்கொள்கிறோமா? அல்லது ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எல்லாரும் தேவதூதர்கள் தான், தேவதூதன் கூட நம்மளை பார்த்தா பயந்து ஓடிடுவோம். அந்த அளவுக்கு தேவதூதர்களை போல நம்ம காணப்படுவோம். ஆனால் வீட்டில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம வெளியிலே உலகத்துக்குள் எப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அதைத்தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? என்னோடு எடுத்துக்கங்க. நம்ம முதலாவது எப்படிப்பட்ட தூசியை விட்டு எழுந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதலாவது பாவத்தை விட்டு எழுந்திருக்கணும். பாவம்னா இப்போ நம்ம சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க, அப்படி தானே? அந்த ஸ்கிட்லையும் என்னுடைய வசனங்கள் எல்லாம் இருக்கு.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய. முதல் காரியமாக பாவத்தை விட்டு எழுந்திரு அப்படிங்கிற தலைப்பின் கீழே முதல் காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ம் 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 எப்படிப்பட்டவைகளை விட்டு விலகணுமா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு லிஸ்ட்டு. எப்பயா கடைசி நாட்களில். எது கடைசி நாட்கள்? இதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்கள் தான் கடைசி நாட்கள். கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? தற்பிரியராய், பணப்பிரியராய். அதில் பிரியர்னு வருது பாருங்க. எத்தனை பிரியர் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் வசனத்தை திருப்பிக்கங்க, திருப்பி பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பிரியர் வருது? தற்பிரியர், பணப்பிரியர், சுகபோக பிரியர். தற்பிரியர்னா என்ன? எனக்கு 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 எல்லாம் எனக்கு தான், மற்றவங்கள பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. அடுத்தது பணப்பிரியர். குடும்பத்தை கூட விட்டுருவாங்க, குடும்பத்தை கூட தூக்கி எறிஞ்சிருவாங்க, பிள்ளைகளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. பணம் இருந்தால் போதும். இந்த நாட்களில் பெண்கள் தன் குடும்பத்தை விட்டு பணத்திற்காக அடுத்த ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து கொண்டு தான் பெற்ற பிள்ளையை கொலை பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு துணிகரம் உள்ள பெண்களாக மாறிவிட்டார்கள். அப்படி தானே? எத்தனை பேர் இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுறீங்க? ஜோம் பண்ணுறோமா? நம்ம மட்டும் இருந்தால் போதும். அப்போ நம்ம கூட என்ன அந்த காரியத்துக்காக இப்படிப்பட்ட, ஏன்னா நம்மெல்லாம் பெண்கள், ஆவிக்குரிய பெண்கள், ஆவிக்குரிய ஆராதனையில் அட்டன் பண்ணுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் வெளியில் நடக்கிற காரியங்களை கண்ணோக்கமாக இருக்கணும். பிசாசு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், பெண்கள் அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம ஒரு சிறு கூட்டம்தான் ஆண்டவருக்குள்ள நம்மளை காத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த பாரம் யாருக்கு வேணும்? உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சபையில் வந்து நீங்கள் ஜோம் பண்ணலாம், 100 மணி நேரம் ஜோம் பண்ணலாம், அல்லது 100 நாள் ஜோம் பண்ணலாம். அதெல்லாம் எல்லாம் செய்யணும். அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை. அது எல்லாவற்றை காட்டிலும் உங்கள் வீட்டில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறவங்களா இருக்கீங்க? ஜோம் பண்ண முடியுதா? 1 மணி நேரம் ஜோம் பண்ண முடியுதா? ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்குறாரு இல்லையா, ஆண்டவர் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜோம் பண்ணக்கூடாதா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? அப்போ தசம பாகம் கொடுக்கணும்னா மணியில் எத்தனை மணி நேரம் கொடுக்கணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுக்கணும். கொடுக்குறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் நாம் தேவனுக்கு தசம பாகம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்க, போகிறீங்க, எல்லாம் கரெக்ட். எத்தனை மணி நேரம் ஆலயத்தில்? 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரம் இருக்கீங்களா? இது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம். ஆனால் மற்ற நாள் ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம கையில் தாளந்தை எப்படி பிரித்து கொடுத்துட்டு போனாரோ அது போல நம்ம கையிலையும் சில தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். இதை நம்ம புதைத்து வைக்கிறோமா அல்லது அதை பன்மடங்கு பெருக்குகிறோமான்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இந்த தற்பிரியமான காரியங்கள், பிரியமான காரியங்கள், அது பெண்களுக்கு இந்த இச்சையின் காரியத்தில் ரொம்ப அடிமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா ஏவாள் எதில் இதானாங்க? இச்சை தான்.
இச்சை தான். என்ன இச்சையா? கண்ணின் இச்சை, அடுத்தது சரீரத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அடுத்தது ஜீவனத்தின். இந்த மூணுமே நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு, அப்படிதானே? அப்ப அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நாம் பரிசுத்தவான்களா? நாம் பரிசுத்தமா வாழ்கிறோமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை விட்டு விலகு. அப்ப நீங்க இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காரியத்துல நான் எதை விட்டு விலகணும் ஆண்டவரேன்னு நீங்களே உங்க மனசுல சிந்தித்து வைங்க. நான் கடைசியா கேட்பேன், சரியா? எதெல்லாம் நம்ம விட்டு விலகணும். இதுல நம்ம ஒரு பெரிய லிஸ்டே பார்த்தோம். அடுத்தது ஒரு லிஸ்ட் பார்ப்போம். கொலைசேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 10வது வசனம் முடிய. இல்லை, அதை அப்புறம் படிச்சுக்கலாம், விட்டுருங்க. 9 வரைக்கும் போதும். இப்பொழுதோ எப்படி இருக்கும்? கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்க. இந்த காரியங்கள் நம்மளிடத்துல இருக்கா? தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டி இந்த நாளை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தூசிகளில் எந்ததெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுது? கோபம் இருக்கா? மூர்க்கம் இருக்கா? பொறாமை இருக்கா? பெண்களுக்கு வாய் ஒரு பெரிய சாபக்கீடு, அப்படிதானே? ஏன்னா 2 பெண்கள் சேர்ந்து ஆசீர்வாதமான வார்த்தையை பேசியிருக்காங்களா? 2 பெண்கள் சேர்ந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்க குடும்பத்தை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் பேசலாம். இப்போ நான் சகோதரியோட பேசுகிறேன்னா நாங்கள் 2 பேரும் அவங்களுடைய நல்ல செய்தியை கேட்கலாம், என்னுடைய நல்ல செய்தியை சொல்லலாம், அல்லது என் வீட்டில் நடக்கிற காரியங்களை அவங்ககிட்ட சொல்லலாம், அவங்க வீட்டு காரியங்களை என்கிட்ட சொல்லலாம். இது தவறு கிடையாது. எனக்காக ஜோம் பண்ணிக்கங்க சிஸ்டர், என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தவறு கிடையாது. ஆனால் இந்த 2 பேரும் சேர்ந்து, உனக்கு தெரியுமா நம்ம சபையில் அந்த அக்கா வீட்டில் இப்படி நடந்தது தெரியுமா உனக்கு? அவங்க வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குது தெரியுமா? அது என்னது? அதுக்கு பேர் என்ன? புறம் கோழி சொல்லுதல், புறம் கூறுதல், நிறையா இருக்குது அதுக்கு பேர். வம்பு வார்த்தைங்கிறது இதுதான். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா சும்மையே இருக்க மாட்டாங்க, சும்மையாவது வம்புழுப்பாங்க. போயிட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு வம்புழுக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம சிரிக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவியானவருக்கு முன்னதாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்? பிறக்கலாக உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை விட்டு விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷன்னா என்னது? யார் பழைய மனுஷன்? பழைய மனுஷன் யாரு? பாவமான வாழ்க்கை. இது பழைய மனுஷன்னா என்ன யாருன்னு கேட்குறேன். ரட்சிக்கப்படாதற்கு முன்ன நம்ம எப்படி இருந்தோமோ அதுதான் பழைய மனுஷன் குறிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆவினால அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக தேவன் நம்மளை மாற்றி இருக்கிறார், நம்மளை அவர் அழைத்து இருக்கிறார். எங்க இருந்து தெரியுமா? அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம், அங்கிருந்து தான் நம்மளை பிரித்து எடுத்து கொண்டாந்து சபையில தேவன் வைத்திருக்கிறார். இப்ப இங்க இருந்துட்டு திரும்ப போய் நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. பன்றி நமக்கு தெரியும்ல, அத ஒரு மனுஷன் பயங்கர பணக்காரன், அவருக்கு அந்த குட்டி மேல ரொம்ப ஆசை.
இதை எடுத்துகிட்டு போய் நான் செல்லமாக எப்படி வளர்த்து நான் கொண்டாடுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவருடைய ஏசி ரூமில் வச்சு பெட்ரூம்குள்ளே நல்லா அதுக்கு காட்டு பெட்டெல்லாம் போட்டு அதை வச்சுருந்தாராம். வச்சு குளிப்பாட்டி அதுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அதை கதவை திறந்து விட்டார். அது நேராக எங்கே தான் போச்சான்? சேத்துல போய் பிறண்டுருச்சான். இவருக்கு ரொம்ப துக்கமான துக்கம். நான் எவ்வளோ அருமையாக கவனித்தேன். என் வீட்டில் முதன்மையான இடத்த கொடுத்து, நல்ல பெட்ரூமை கொடுத்து, நல்ல ஏசியை போட்டு, அதை எவ்வளோ அழகாக எவ்வளோ வாசனை திரவியங்களால் அதை குளிப்பாட்டி அதை எவ்வளோ சுத்தமாக நான் வச்சுருந்தேன். ஆனால் அது என்ன மனநோக பண்ணி அது போய் என்ன செஞ்சிருச்சு? சாக்கடையில் விழுந்துருச்சு அப்படின்னு. அப்போ பண்ணியை கழுவி குளிப்பாட்டி கொண்டாந்து நடுவூட்டில் வச்சாலும் அது என்ன செய்யாது? அங்கே இருக்காது. ஏன்னா அந்த சுபாவம், அந்த வாசம் அதுக்கு இனிமையானது. அந்த இடத்துல வேற ஒரு ஆட்டை கொண்டு போய் வைங்க, ஆடு இருக்குமா? துள்ளி குச்சி அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடும். அதுதான் நாம் ஆட்டை போல இருக்கிறோமா அல்லது பன்றியை போல அந்த உளையான சேற்றை தேடி ஓடுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? ஒரு நாளில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். உளையான சேற்றில் அமிழ்ந்து கொண்டு தான் இருந்தோம். கிருபையாக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தி, நம்ம விலை கொடுக்கல. நம்ம விலை கொடுத்தா மீட்டு இருக்கிறோம் நம்மளை? இல்லை. அந்த வசனம் தான் 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம விலை கொடுத்தோம், நம்ம பிசாசுக்கு அடிமையாகலை. பிசாசின் கரத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதற்கும் நம்ம என்ன செய்யலை? கரையம் செலுத்தலை. யார் கரையம் செலுத்தினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் நேசித்தவர், உங்களையும் என்னையும் அழைத்தவர், அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுக்கும்படியாக நம்மை கழுவி உளையான சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருந்த, அசிங்கத்தில் கடந்த, அருவருக்கப்படத்தக்கதான நிலைமையில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து அவருடைய தூய்மையான இரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவான்கள் என்ற முத்திரையை கொடுத்து, நீ என்னுடைய பிள்ளைங்கிறாரு. என்னுடைய பிள்ளைங்கிறாரு. என்ன அதிகாரம் இல்லை? யாராவது நம்மளை நீ என் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? வாயளவில் சொல்லுவாங்க. சொத்துக்கு சொல்லுவாங்களா? வீட்டில் இருக்க சொத்துக்கோ நகைக்கோ நீதாம்மா என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் கையில் இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தமான பிள்ளை நீதான். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளணும்னா தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கிறவர்களாக விட்டு விடுங்கிறத விட்டு விடணும், களைந்து விடுங்கிறத களைந்து விடணும். அப்போதான் நம்ம ஆண்டவருக்குள்ள அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை, பிரதிபலனை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 to 22. போதும். பழைய மனுஷனை நம்ம களைந்து போடணும். அங்கே பாருங்க 17வது வசனத்தில் பார்க்குறோம், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல். அது புறஜாதியாருடைய நடக்கை. அவர்கள் நடக்கையின்படி நம்ம நடக்கக்கூடாது. அவர்கள் பேசுகிறபடி நம்ம பேசக்கூடாது. அவர்கள் செய்கிற காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நமக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் காணப்படணும். இவ்வளோ நாள் நம்ம அந்த சேற்றுக்குள்ள இருந்தோம், அவங்களோடையே சுற்றி கொண்டு இருந்தோம். இப்ப சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு
தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தோடு தேவனுடைய ஆலயத்தில் அங்கமாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். இப்ப அந்த புறஜாதிகள் நம்மளை பார்க்கும் பொழுது இவர்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? உங்களை சுற்றி வாழ்கிறவர்கள் சொல்ல முடியுமா? உங்களுடைய இனஜன பந்துக்கள் சொல்ல முடியுமா? உங்களுடைய கூட பிறந்தவர்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் பணி செய்கிற இடங்களில் இருக்கிறவர்கள் சொல்ல முடியுமா? இதற்கு முன் இந்த சிஸ்டர் இப்படி இருந்தாங்கப்பா. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய நடக்கை முற்றிலுமாய் மாறிவிட்டது. அவர்கள் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் தான் வருது. அவர்கள் வாயிலிருந்து காயம் கட்டுகிற வார்த்தைகள் தான் வருது. அவர்களிடத்துல நான் போய் பேசினேன்னா எனக்கு ஆறுதல் உண்டாகுது. அவர்களிடத்துல நான் போய் பேசினேன்னா எனக்கு சமாதானம் உண்டாகுது. ஏதோ ஒன்று அவர்களிடத்துல புதுமையான ஒன்று காரியம் இருக்கு. அதுக்கு காரணம் அந்த இயேசு. அல்லேலூயா. அப்படின்னு நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நம்மை குறித்து சாட்சி சொல்வார்களா? அன்னைக்கும் இது வாயாடியாக தான் இருந்துச்சு, இன்னைக்கும் இது வாயாடியாக தான் இருக்கு அப்படின்னா நம்ம சிரிக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து துக்கப்படுவார். என் பிள்ளை இன்னும் மனம் திரும்பலையே. மற்ற புறஜாதிகள் நடக்கிறது போல நீங்க நடவாமல். அப்ப புறஜாதிக்கு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். தொடக்கூடாது. தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது. அவர்களோடு நடக்கக்கூடாதுன்னா நடக்கக்கூடாது. அது எப்படி? உலகத்தோட நம்ம ஒத்துதானே வாழணும். சொல்றோம்ல, எப்படி குடும்பத்தோட ஒத்துதானே வாழணும். அவர்களை விட்டு நம்ம எப்படி பிரிந்து வர்றது? அல்லது அந்த காரியத்தை விட்டு நான் எப்படி பிரிந்து வர்றது? இல்லை. உங்களை குடும்பம் பகைக்க தான் செய்யும். ஆண்டவரை நேசித்தது யார்? அவங்க இனஜன பந்துக்கள் நேசித்தாங்களா? யார் ஆண்டவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தது யாரு? அவருடைய இனத்தார் தான். அதனால நம்ம சொந்த பந்தம் நம்மளை தூக்கி வச்சு அப்படியே தாளாட்டுவாங்க, அன்பா பேசுவாங்க, நமக்கு ஆதரவா இருப்பாங்க, நமக்கு எல்லாவற்றிலும் உதவியா இருப்பாங்க. கிடையாது. நமக்கு உதவி வருகிற பர்வதம் எது? ஆண்டவர், நம்ம கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து. உதவி வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறக்கணும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவர் ஆண்டவர் தாங்க. அது நம்ம அம்மாவே நமக்கு தவறான காரியங்களை சொன்னாலும் உதறி தள்ளி வர நமக்கு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மாவா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்லணும். அந்த தைரியம் இருக்கணும். ஆவிக்குரியவர்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும். நீங்க இதை செய்யாதீங்க, இதை செய்யறது தப்புன்னு சொல்லணும். நம்ம பிள்ளைங்க நம்மளை இதை செய்யாதீங்கம்மா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொன்னா நம்ம அதுக்கு கீழ்ப்படியணும். இந்த பிள்ளை சொல்லி நான் பெத்த பிள்ளை எனக்கு சொல்றதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய காரியங்களில் பெரியவன் என்றோ சிறியவர் என்றோ கிடையாது. எல்லாரும் ஒன்றுதான். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். எல்லாரும் அவருக்கு பிள்ளைங்க தான். ஆண்டவருக்கு பேர பிள்ளையெல்லாம் கிடையாது. எல்லாரும், நானும் பிள்ளை தான், சோஃபியாவும் பிள்ளை தான், ஜூடோவும் பிள்ளை தான். சரியா? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 21 வசனங்கள். கொஞ்சம் மைக் வச்சு வாசித்தீங்கன்னா நல்லா இருக்குமே. இல்லை, வாசிக்கிறவங்க மைக்கில் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 21 வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஒரு நிமிஷமா.
இங்கே எப்படி இருக்குன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்படி இருக்கான்? இச்சிக்கு தான். ஏன்னா நீங்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியின்படி நடந்தால், வசனத்தை முடிங்க, ஆவியின்படி நடந்தால், வேற வசனத்துக்கு போயிட்டீங்க. ஆவியின்படி நடந்தால் பிழைப்பீர்கள், மாம்சத்தின்படி நடந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவும். அப்போ ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கிறோமா? மாம்ச சிந்தை ஆவிக்குரிய காரியங்களை தடை பண்ணுகிறது. எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அதனால் பிசாசு என்கிட்ட வரவே மாட்டான், நான் அப்படியே பரலோகத்திலே நான் வாசம் பண்ணுறேன், அதனாலே நான் எல்லாத்தையும் ஜெயித்து விடுவேன்னு சொல்லவே முடியாது. எப்படி பிசாசு நம்மளோட, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறாரோ, அப்படி பிசாசானவனும் எந்த இடத்துல நம்மளை கவுக்கலாம், எந்த இடத்துல சிறிய ஓட்டை இருக்குது அந்த ஓட்டைக்குள்ளே பாய்ந்து உள்ள வரலான்னு சொல்லி அவன் கண்ணோக்கமாக இருக்கிறான். எதிராளியாகிய பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்கிறானா? சுற்றி திரிந்து கொண்டே இருப்பான். யாரை கவுக்கலாம்? அவனுக்கு வேலையே கர்த்தருடைய பிள்ளைங்களை கீழே கவுக்கிறது தான். ஆவிக்கேற்றபடி நடக்கிறவங்களை கீழே தள்ளுவது தான் அவனுடைய முதலாவது குறிக்கோள். அப்போ ஆவிக்குரியவன், எனக்கு இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவளாக மாறிட்டேன், அதனால் என் மரணம் வரைக்கும் நான் ஆவிக்குரியவளாக இருப்பேன்னு ஒருவராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை, ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை நம்மளை காத்து கொள்ளணும். அதனால தான் பாவம் வாசற்படியில் படுத்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாவத்தை தாண்டி தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. அப்போ மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இதில் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன பச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் விட்டு வந்திருப்போம் இல்லையா? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், களியாட்டுகள். இது நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட இருக்கா? இதில் எதுலெல்லாம் நீங்கள் குறைபட்டிருக்கீங்கன்னு உங்கள் மனதில் சிந்திச்சு வைங்க. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நான் விடுதலை பெறணும், எந்தெந்த தூசியை உதறணும். கோபம் என்ற தூசி, மூர்க்கம் என்ற, வைராக்கியம் என்ற தூசியை, கசப்பு என்ற தூசியை. கசப்பான வைராக்கியம் எவ்வளோ பேர் நம்மகிட்ட இருக்குது? இருக்கா இல்லையா? என் மருமகிட்ட நான் பேசவே மாட்டேன், என் மாமியாரோட நான் பேசவே மாட்டேன், என் மாமியாருக்கு நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன். ஸ்கிட்டில் பார்த்தீங்கல்ல, அது முதலாவது மாறணும். அது பிசாசு நமக்குள்ளே கொண்டாந்து போடுறது குடும்பத்துக்குள்ளே பகையை தான் கொண்டாந்து போடுவான். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்களேன். விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம கெட்டு போகவே போகிறதில்ல. விட்டு கொடுத்து போய் பாருங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் நம்மளால். என் வாழ்க்கையிலையும் மாமியார் பிரச்சனை இருக்க தான் செய்தது. எல்லாருக்கும் இருக்கும், இல்லைன்னு ஒருத்தரும் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு குடும்பத்திலேருந்து வர்றோம், வேற ஒரு குடும்பத்தில் நம்ம இணையிறோம். அப்படிங்கிறப்ப ஏற்ற தாழ்வுகள்ங்கிறது இருக்க தான் செய்யும். எங்கேயுமே ஏற்ற தாழ்வு இல்லாமல் இருக்காது. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தோம்னா நம்ம பொறுமையாக சகித்து போக நம்மளால் முடியும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஈஸியாக பேசுகிறேன், ஆனால் அப்போ எனக்கு சகித்தெல்லாம் போக முடியல தான். எனக்கும் கோபம் வரும், நானும் எதிர்த்து நின்று தான். ஆனால் கடைசி நாட்களில் கேளுங்க சோஃபிக்கிட்ட, அப்புறமா கேட்டுக்கங்க எப்படி இருந்தாங்க உங்க அம்மாவும் அவங்க மாமியார் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கங்க. அவங்க ஒரு பண விஷயமா இருந்தா கூட என் மாமனார் மாமியார் என்ன தான் நம்புவாங்க. வேற எந்த மருமக கையிலையும் அந்த பணத்தை ஒப்பு வைக்க மாட்டாங்க, மருமகன்க கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, மகன்க கையிலையும் கொடுக்க மாட்டாங்க. 3 மகன் 3 மகள், நான் தான் மூத்த மருமகள். பண விஷயத்தில் எங்கள் மாமனார் ரொம்ப கெட்டி. அவர் வேற யாரையும் நம்ப மாட்டார், என்ன தவிர ஒருத்தரையும் நம்ப மாட்டார், பிள்ளைங்க பையன்களையே நம்ப மாட்டார். அப்படின்னா பார்த்துக்கோங்க.
அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய நடக்கை. ஏன்னா நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம கல்யாணம் ஆகி வந்த சமயத்தில் நம்மளை வாட்ச் பண்ண, இவ என்ன பண்ணுறா, எப்படியெல்லாம் இருக்கிறா அப்படின்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவளை நம்ம நம்பலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது வரைக்கும் பாடுகளும் நம்ம கூடவே வரும். பாடுகள் கண்டுட்டு அப்பா இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகிடும்? ஒன்றுமில்லாமல் வீணாக, அந்த எப்படி பண்ணிய குளிப்பாட்டி கொண்டாந்து வச்சாலும் ஓடி போய் எங்கள் சேத்துல விழுவுதோ அது போலவே நம்மளும் சேத்துல போய் விழுந்து விடுகிறவர்களாக மாறிவிடுவோம். அதனால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. அதில் பின்பகுதியில் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது முன்னே எங்கே சொன்னார்? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க. எபேசியர் 5:4-5 வசனத்தில் தகவல் கிறிஸ்துவனுடைய போதும் கிறிஸ்துவின் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. யார் யாரு? அதுல பெரிய காரியங்களெல்லாம் விட்டுருங்க. வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், இந்த 3 காரியம் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. எங்கேயாவது ஒரு காரியத்தில் நம்ம தவறுகிறவர்களாக இருக்கிறோம். மற்றவங்களை பற்றி பரியாசம் பண்ணி பேசுகிறோமா இல்லையா? சிரிக்கிறோமா இல்லையா? அது தெரியுமா? அந்த குடும்பத்தில் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ கேலி கிண்டல் அடித்து சிரிக்கிறோம். சிரிக்கிறோமே, அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஐயோ அந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் பண்ணுகிறவர்களால் அப்படி சிரிக்க முடியாது. ஜெபம் பண்ணுகிறவர்களால் அப்படி வம்பான வார்த்தைகளை பேச முடியாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஜெபிக்கிறவர்களாகிய நாம், நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை நாம் உயர்த்தி கொள்கிறவர்களாக மாறணும். பாவத்தை உதறி தள்ள தெரியணும். எபேசியர் 4:31 பார்க்குறோம்ல, என்ன பார்த்தோம்? கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. போதும். 30வது வசனம் என்ன போட்டிருக்கு? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? எல்லாரும் பெற்றிருக்கீங்களா? அதே சந்தேகமாக இருக்கா? என்ன அமைதலாக இருக்காங்க? என்னடா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்களேன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. வசனம் உங்கள் இருதயத்தில் பேசி கொண்டு இருக்கோ? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. நம்மக்கிட்ட கசப்பு, அடுத்தது என்ன? கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன தாழ்மையாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். இதுதாங்க கிறிஸ்துவனுடைய சிந்தை. ஆவியின் சிந்தை மரணம், மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்னு சொல்லி பார்க்குறோம். மாம்சத்துக்குரிய சிந்தைகளை நம்ம வெறுத்து ஆவிக்குரிய சிந்தைகளை பெறுகிறவர்களாக நம்ம மாறணும். அல்லேலுயா. இதற்கு 2 உதாரணம் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-20 வசனம். இந்த கதை உங்களுக்கு நன்றாக தெரியும். அது என்ன கதை? இளைய குமாரனுடைய இல்லை இருக்கட்டுமா, இளைய குமாரனுடைய கதை, அப்படி தானே? இதில் அவன் என்ன செஞ்சான்? தகப்பனிடத்துல தன்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு நண்பர்களோட செலவழித்தான், ஊர் சுற்றினான்.
எல்லாம் போச்சு, பணம் போச்சு. பணம் போனோன்னா நண்பர்களும் என்ன ஆயிட்டாங்க, உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு யாரும் வேலை கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை, பசி. சரி, பன்னியை மேய்க்கிற வேலையாவது செய்யலான்னு சொல்லிட்டு போய் பன்னி மேய்க்கிற வேலையை செய்கிறான். அங்கேயும் அவங்க வயிறார உணவு போடலை. அதனால் பன்றிக்கு வைக்கிற தவிட்டை பார்த்தோன்னே இவனுக்கு ஆசை. அந்த தவிடை சாப்பிடலான்னு போனால் அதை பார்த்துட்டு உடனே எஜமான் என்ன பண்ணிட்டான், அடித்து துரத்துறான். அப்போ தான் அவன் சிந்தையில் தெளிவு வந்து அவன் நினைக்கிறான், மனம் திரும்புகிறான். அந்த இடத்துல என்ன சொல்கிறான், ஏன் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்களே, நான் எனக்கு பன்றி மேய்க்கிற தவிடு, பன்றுக்கு போடுற தவிடு கூட எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்த விட்டு. அதை அந்த வசனத்தை வாசிங்க. என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இதுதாங்க தூசியை விட்டு எழுதுவது. தூசியான காரியங்களை விட்டு எழுணும்னு சொன்னா முதலாவது, நான் ஏன் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா, நான் எங்க இல்லை, என் தகப்பனுடைய ஸ்தானத்தில், தகப்பனுடைய வீட்டில் இல்லை. நான் உலகத்துக்குள்ள இருக்கிறதுனால தான் இவ்வளோ பாடுகள், வேதனை, கண்ணீர், பிரச்சனை, துன்பம், வறுமை, கடன், தொல்லைகள், இதெல்லாம் எதனால் வந்துச்சு, உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான். எப்போ நீங்கள் தகப்பனுடைய வீட்டுக்கு வந்துடுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு எழுப்புதல் உண்டாகும். அல்லேலுயா, அல்லேலுயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், தூசியை உதறிட்டு எழும்பணும். அங்கே பாருங்க, இன்னும் அது அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. அவன் எழுந்து தகப்பன் இடத்துலையும் வர்றான். தகப்பன்ட்டு அவன் என்ன சொல்கிறான், தகப்பனே, சரி அங்கே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை சொல்லிடுறேன். அவன் அப்படி யோசித்துட்டு அவன் புறப்பட்டு வர்றான். அவன் புறப்பட்டு வரும்போது அந்த தகப்பன் என்ன பண்ணாருன்னு பாருங்க. வாசிங்க யாருக்கு. குமாரன் தகப்பனை நோக்கி, அது கீழ்பாது, ரைட், வெரி குட். யார் ஓடுனது, தகப்பன். நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம்னா ஆண்டவர் அங்கேருந்து ஓடி வந்து நம்மளை அணைத்து அரவணைத்து நமக்கு முத்தம் கொடுத்து, என் பிள்ளை மாதிரி தான் இன்று பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். எப்போ நம்ம எழுந்தாதான். அதான் முதல் ஸ்டெப்பு யார் தான் வைக்கணும், நம்ம தான் வைக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டெப் வச்சா அவர் ஓடி வருவார். அதன் பிறகு அவர் வந்து உங்களை அரவணைத்துக் கொள்வார். அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுப்பார். அவருடைய அந்தஸ்தை நமக்கு கொடுப்பார். அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, நம்ம இருக்கிற நிலைமையை விட்டு, எந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோமோ, ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம், நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு நடக்கலை, நான் ஜெபம் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் செய்யலை, காணிக்கை கொடுக்குறேன் ஒன்றும் நடக்கலை, எல்லாருக்கிட்டையும் அம்மாட்ட சொல்கிறேன் ஐயாட்ட சொல்கிறேன் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க ஒன்றும் நடக்கலை. இல்லை, நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்க, நீங்கள் உதறி அந்த இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து நீங்கள் வரும்போது பரமபிதாவாகிய நம்முடைய தேவன் ஓடி வந்து நம்மளை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து, அதோட விட்டாரா, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி, மோதிரம் எதுக்கு அடையாளம், மோதிரம் எதுக்கு அடையாளம், ராஜாவுக்கு ஒரு காரியங்கள் ராஜா கட்டளையிட்டார்னா அது வந்து செஞ்சுதான் ஆகணுங்கிறதுக்கு அதிகாரத்தை குறிக்கக்கூடியது தான் மோதிரம். அப்படின்னா ஏன் பிள்ளைங்கிற அதிகாரத்தை தேவன் அந்த மகனுக்கு கொடுத்தார். அல்லேலுயா, அல்லேலுயா. அவன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இவ்வளோ கன்றாவதியா மோசமான நிலைமையில வந்திருக்கான். இவன் என் பிள்ளையா, நீ என் பிள்ளையே இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லல. அப்ப என் பிள்ளை வருவான்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டு இருந்ததுனால தான் தூரத்தில் வருகிறதை கண்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை என்னை நோக்கி வராதா, என் பிள்ளை என்னை நோக்கி வராதா, என்னை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடாதா அப்படின்னு சொல்லி ஆசையாய் கரம் நீட்டி ஏந்தி வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாருங்க. நம்ம யாராவது வழிமேல் விழி வைத்து நமக்காக காத்திருக்க மாட்டாங்களான்னு
யாரை நினச்சிட்டு இருக்கோம்? உலகத்துக்குள்ளே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்மை உருவாக்கின, நம்மை சிருஷ்டித்த, நம்மை படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வருகைக்காக அவர் ஆவலோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. எபேசியர் 5:14 தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, விழித்தெழுகிறவர்களாக, விழித்தெழுந்து ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளாக பிரகாசிக்கிறவர்களாக. எப்போ பிரகாசம் வரும்? தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தான் பிரகாசம். பிசாசினுடைய பிடியில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் பிரகாசிக்க முடியாது. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தான் நமக்கு பிரகாசம் உண்டாகும். அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து வரணும், பாவத்தை விட்டு எழுந்து வரணும். வரும்போது தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலுயா. இரண்டாவது காரியமாக இதில் பார்த்தோம்ல, ஏசாயா 52 முதல் வசனத்தில் சியோனே இல்லை 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம். கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கட்டுங்கிறது எதை குறிக்குது? பாரம். இந்த பாரத்தை குறித்து என்ன வசனம் உங்களுக்கு தெரியும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்றாரு. அதை காட்டிலும் எபிரேயர் 12 முதல் வசனத்தில் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அப்போ பாவமும் பாரமும் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. இப்போ பாவத்தை உதறி தள்ளுறதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாரத்தை எப்படி உதறி தள்ளுறோம்? ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு காரியத்தை சொல்லி நான் சீக்கிரமாக இதை விட்டு நான் கடந்து போகிறேன். ஒரு ஏழை விவசாயி ஒருத்தர் தான். அவன் தன்னுடைய விளை பொருட்களை விற்பதற்காக அதை தூக்கி, அந்த பாரத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக சந்தையில் கொண்டு போய் விற்பதற்காக போய் கொண்டிருந்தான். பயங்கர வயதானவர் வேறு, அதனால் அவரால் அதை பாரத்தை தூக்கி சுமக்க முடியல. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு வண்டி, இந்த நாட்களை போல இல்லை, அந்த நாட்களில் நமக்கு எந்த வண்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே போகணும்னாலும் நடந்து நடந்து தான் போகணும் வரணும். யாரோ ஒருத்தர் 2 பேர் வண்டி வச்சுருக்கலாம், மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு வண்டிக்காரரு நிறுத்தி, பாவம் வயசானவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு வண்டியை நிறுத்திட்டு, ஐயா நீங்கள் என் வண்டியில் ஏறிக்கங்க, எங்கே போகணுமோ நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன். சரின்னு இந்த ஐயா ஏறிட்டார். வண்டி போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா முனகல் சத்தம் கேட்குது. திரும்பவும் பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறாப்லையே முனகிக்கிட்டே வர, என்னடா வண்டியில் ஏறி உட்காந்து இவர் முனகிக்கிட்டே வராருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த பாரத்தை தூக்கி எங்கே வச்சிருக்கிறாரு? தலையில். அந்த பாரத்தை இறக்கி வைக்கும்படியாக தான் வண்டியில் இடம் கொடுத்தாரு. ஆனால் அவர் என்ன செய்யல? இல்லை இல்லை, நம்ம சொல்லுவோம்ல, ஏன் பாரம் என்னோட. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை எங்கே வையே? என் மேலே வச்சு, நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வைக்கும்போது அதிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அல்லேலுயா. சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்மளை தள்ளாட விடவே மாட்டாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் ஆண்டவர் தள்ளாட விட மாட்டார். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. அப்போ ஏசாயா 10 சகரியா 2:7 வாசிங்க. இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள்,
பிற்பாடு மகிமையுண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். போதும். அப்ப அந்த முதல் வசனம் வாசிங்க திரும்ப. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். நம்மை விடுவித்துக் கொள்ளணும். எங்க இருக்கிற பாபிலோன்ங்கிறது எது? பாவம் நிறைந்த ஒரு பட்டணம், நகரம். அந்த நகரத்தை விட்டு நம்மளை விடுவித்துக் கொள்ளணும்னா நம்ம இருக்கிற சூழ்நிலையை விட்டு நம்ம விடுவித்து கொண்டு என்ன செய்ய? சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். நம்ம சீயோன் குமாரத்திகள் இல்லையா? நம்ம எல்லாம் சீயோன் குமாரத்திகள் தானே, சீயோனுக்கு சொந்தமானவர்கள் தானே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்திகள் அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. சீயோன் குமாரத்திகளாகிய நாம் பாபிலோனை விட்டு எழுந்திருப்போம். எழுந்து தேவனை நோக்கி ஓடி வருவோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் மட்டும் வாசிங்க. பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் கலிகூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். ஆண்டவர் என்ன செய்றாரா? நம்ம மேல மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர் என்ன செய்றாரா? ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டி. நீ சுமக்காத, உன் சுமைய நான் சுமக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்றோம்? ஜபம் பண்றப்ப வந்து எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறோம், அழுகுறோம், கண்ணீர் சிந்துறோம். கண்ணீர் சிந்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாத்தையும் வைக்கிறோம். ஆனால் அடுத்த நேரம் இந்த விட்டு வெளியில் போன உடனே அது எப்படி நடக்கும்னு தான் தெரியல. சொல்கிறோமா? ஏன்னா நம்மளால் நம்ம ஜோம்படுற ஜபத்தை நம்மளே என்ன செய்யறது இல்லை? விசுவாசிக்கிறது இல்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப விசுவாசித்தோம்னா நம்ம தேவனுடைய மகிமையை காண்போம். நம்ம பண்ற ஜபத்தை நம்மளே விசுவாசிக்கலனா நம்ம எங்க இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது? நம்மளுடைய சுமையை இறக்கி வைக்க தான் ஆண்டவர் இருக்காரு. உன் சுமையை என் மேலே இறக்கி வச்சுட்டு நீ சந்தோஷமா இருங்கிறாரு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நீங்க சுமக்க கூடாது, அந்த சுமையெல்லாம் நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம தூக்கி சுமக்கிறதுனால தான் நமக்கு ஒரு விடுதலையின் வாழ்வே இல்லாதபடிக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ நம்மளை வெளிச்சம் உள்ளவர்களாக, அதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒளியின் பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனமா? நான் அதெல்லாம் குறிக்கல, நான் திடீர்னு வர்ற வசனங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். 16 கரெக்ட். 16 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. யார் அவர்கள்னா? யாரு? உலகத்து ஜனங்கள். உலக ஜனங்களுக்கு முன்னாக நம்மளுடைய வெளிச்சம் எப்படி இருக்கணுமா? பிரகாசமா இருக்கணும். நம்மளை பார்க்குறவங்க ஏன் சிஸ்டர் இப்படி துக்கமா இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது, என்ன இவ்வளோ பிரகாசமா இருக்கிறீங்கன்னு கேட்கணும். நான் 1 மாதம் பெட்ல இருந்துட்டு நான் ஆலயத்துக்கு போனாலும் ஆலயத்தில் இருக்கவங்க சிஸ்டர் நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா துக்க முகமாக என்னுடைய சர்ச் மெம்பர்ஸ் ஒருத்த கூடயும் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு ஆச்சு இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ இதாக இருக்கிறீங்களேன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரியம்தான். என்னன்னா எனக்கும் அழுகை உண்டு, எனக்கும் துக்கம் உண்டு, எனக்கும் பாரம் உண்டு. ஆனால் இதை எதையும் மனுஷங்கிட்ட காமிக்க மாட்டேன். இதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் அழுவேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அதை விட்டு வெளியில் வரும்போது பிரகாசத்தோட வெளியில் வருவேன். அந்த கவலையின் அறிகுறியோ அந்த பாடுகளின் அறிகுறியோ என்னிடத்துல காணப்படாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுவேன். அதுதான் எந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்வோம்னா தேவனுடைய அந்தரங்கத்தில் தான்.
அந்தரங்கத்துக்கு போக நம்ம கற்றுக்கொண்டோம்னு சொன்னா நம்ம வெளியரங்கமா எதை குறித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்படவே மாட்டோம். ஏன்னா என் தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். மனுஷன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கிருபை என்னை தாங்கும். தேவ கிருபை என்னை தாங்குகிறதுனால நான் சிங்கத்தை போல கர்ஜித்து எழும்புவேன்னு சொல்லி நம்ம எழும்புகிறவர்களாக நம்ம மாறணும். அல்லேலுயா, அல்லேலுயா. பாவத்தையும் பாரத்தையும் விட்டு எழுந்திருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே போல மூன்றாவது காரியமாக இப்போ முதல் வசனம், ஏசாயா 52 முதல் வசனம் வாசிங்க. போதுமா? உன் வல்லமையை தரித்துக்கொள். எப்போ வல்லமையை தரித்துக்கொள்ளணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாவமும் பாரமும் நம்மளை விட்டு போனாதான் நம்மளால் வல்லமையை தரித்து கொள்ள முடியும். அப்போ வல்லமையை தரித்து கொள்ள வேண்டியதான நாம் எபேசியர் 4:24 வசனம் இப்போ வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ போதும். அந்த முதல் வசனம் என்ன? திரும்ப வாசிங்க. அதை புதிய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யணுமா? யார் அந்த புதிய மனுஷன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க தரித்து கொள்கிறவர்களாக மாறணும். அசுத்தமான காரியங்கள் நம்மை விட்டு நீங்கும் போதுதான் இயேசுவை நாம் தரித்து கொள்ள முடியும். அல்லேலுயா, அல்லேலுயா. ரோமர் 13:12 வசனம் வாசிங்க. எதை தரித்து கொள்ளணுமா? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். 1 யோவான் 2:18. இருள் நீங்கி போயிட்டு மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசமாய் இருக்கிறதுன்னு சொல்லி பின்பகுதியில் போடப்பட்டிருக்கும். இருள் நீங்கினாதான் ஒளி ஒளி என்ன செய்யும்? வரும். இருள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் இருந்தாலே அது வெளிச்சத்தை உருவாக்கும். ஆனால் ஒரு பெரிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்குள்ள ஒரு சின்ன இருளை கொண்டு போய் வைங்க, இருள் இருக்கிறதே தெரியாது. அப்போ அதனால தான் சொல்கிறாரு, ஒளியின் ஆயுதத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். நம்ம ஒளி உள்ளவர்களாக, வெளிச்சம் உள்ளவர்களாக பிரகாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது நமக்கு தெரியும். எபேசியர் 6:11-17 வசனங்கள். சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணுமா? தரித்து கொள்ளணுமா? எது சர்வாயுத வர்க்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு? சர்வாயுத வர்க்கம் வந்து என்ன? ரெச்சனியம் என்ன? தலைச்சீரா. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் இருக்கு. எதைன்னு டைம் ஆகிறதுனால நான் அதை விட்டுறேன். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? வல்லமையை தரித்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக 4வது காரியமா, உன் அலங்கார வஸ்திரத்தை என்ன செய்ய? உடுத்திக்கொள். எது அலங்கார வஸ்திரம்? 1 பேதுரு 3:3-5 வசனம் முடிய வாசிங்க. இருங்கம்மா, அதை அந்த வசனத்தை போடுங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு. ஆனால் நம்ம அலங்காரம்னு எதை பார்க்குறோம்? இதை தான் பார்க்குறோம் இல்லையா? நம்ம பெண்கள் வந்து புறப்படுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது?
கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டோம்னா நம்மளை அலங்கரித்து கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கிறோம்ல. அதே போல் உங்களுக்கு ஒரு கண்ணாடியை நான் இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அந்த கண்ணாடி என்ன கண்ணாடி சொல்லுங்கள்? பைபிள். வேத வசனத்தின் முன்னாடி போய் நின்னீங்கன்னா உங்கள் உள்ளான மனுஷனில் எவ்வளோ அலங்கோலம் காணப்படுதுங்கிறது தெரியும். கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும்போது நம்ம மேலால் இருக்கிற அழுக்குகள் நமக்கு தெரியும். அதை நம்ம உடனே சரி பண்ணுவோம். எந்த இடத்துல அதிக பவுடர் இருக்கோ அதை தொடச்சி எடுப்போம், அதை சரி பண்ணிவிடுவோம். ஆனால் உள்ளான இருதயத்தில் இருக்கிற அசுத்தம் நமக்கு தெரிகிறது ரொம்ப கஷ்டம். அது எப்போ தெரியும்னா வேத வசனமாகிய கண்ணாடியின் முன்னாடி போய் நிற்கும் பொழுது தேவன் அந்த அசுத்தங்களை நமக்கு தெளிவுபடுத்துவார். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. ஏசாயா 59:17 வாசிங்க. அங்க ஒரு வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆ ஆ ஆ நம்ம அநேக நேரங்களில் இவ்வளோ மேக்கப் எல்லாம் பண்ணுறோம்ல, ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து. நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்கிறவர்களாக நம்ம மாறணும். அதை தான் ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். பொண்ணு அல்லது அலங்காரமெல்லாம் அலங்காரமாக இராமல் அப்படின்ட்டு அடுத்தது என்ன வசனம் படிக்கிறோம்? சாந்தமும் அடுத்த விலையேற பெற்றதா இருக்கு. அடுத்த வசனம். பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். யாருக்கு கீழ்ப்படிஞ்சா? யாருக்கு கீழ்ப்படிஞ்சுன்னு போட்டிருக்கு? சவுண்ட் வர மாட்டேங்குதே. புருஷருக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிதல்ங்கிற அலங்காரத்தை அலங்காரமா தரிச்சுக்கிட்டாங்களாம். யாரு? ஆவிக்குரிய பெண்கள், பரிசுத்த வாட்டிகள். வேதாகமத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்த மணவாட்டிகள் செய்தாங்களாம். நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம்? இந்த காலத்தில் அதெல்லாம் சரி வராதுங்கிறோமா? அன்றைக்கு வேத வசனம் என்ன சொல்லிச்சோ, வேத வசனத்தில் எப்படி டீச் பண்ணாங்களோ அதே வேத வசனத்தை தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலுயா சொல்லுங்க. அல்லேலுயா. அப்புறம் ஏன் அன்னைக்கு சொன்ன உபதேசம் மட்டும் இன்னைக்கு வேண்டான்னு நினைக்கிறோம்? இந்த பைபிளில் தானே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. பைபிள் தானே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை தானே நம்ம நேசிக்கிறோம். இந்த வேதத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவை தானே நம்ம தரித்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? கணவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? கணவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவர்கள் தவறான காரியங்களை சொல்லும்போது நீங்கள் கீழ்ப்படியணும்னு அவசியமே இல்லை. ஆனால் எது பேசினாலுமே நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு ஒரு முடிவில் இருப்பாங்க. இன்னைக்கு இதை சமைக்கிறியானா அதை சமைக்க முடியாதும்பாங்க. இன்னைக்கு இதை செய்யறியானா செய்ய முடியாது. சின்ன சின்ன காரியம் தாங்க. பெரிய காரியத்தெல்லாம் ஆண்கள் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நம்மளாவது பெரிய பெரிய காரியங்களை கேட்போம். எனக்கு அது செயின் வாங்கி தரியா, நெக்லஸ் வாங்கி தரியா, பட்டு சாரி வாங்கி தரியா, கார் வாங்கி தரியா, பைக் வாங்கி தரியா, இதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் ஆண்களுக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் எந்த ஆசையுமே மனைவியிட்ட கூட கேட்க மாட்டாங்க. அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார். என்னன்னா, முதல் வாரம் போட்டிருந்த பேண்ட் சட்டையை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போட்டு வருவாங்க. உண்மையா? முதல் வாரம் போட்ட சாரியை நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கட்டிட்டு வருவோமா? ஏன்? ஏன்? நம்ம துவைச்சு வச்சிருப்போம், அவங்க துவைச்சு வச்சிருக்க மாட்டாங்கங்கிறாங்க. நம்ம துவைச்சு வச்சிருந்தாலும் துவைச்சிக்காம வச்சிருந்தாலும், ஏன்னா நம்ம கட்டிட்டு போனோம்னா அந்த சிஸ்டர் கண்டிப்பாக என்ன கேட்கும், நீ போன வாரம் தானே இந்த சேலை கட்டிட்டு வந்த, இப்போ கட்டிட்டு வந்திருக்கிறிய அப்படின்னு கேட்கும். அந்த சென்ஸ் நம்மகிட்ட இருக்கும் இல்லையா?
யாராவது ஏதாவது கேட்டுருவாங்க, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, அதுக்காகவாது வேற எதையாவது மாற்றிக்கிட்டு போகணும். தவறுதலாக போட்டுட்டா கூடயும் போய் டைமே போனால் கூடயும் பரவாயில்ல, திரும்ப போய் மாற்றி வந்துடணும்னு நினைப்போம். இதிலெல்லாம் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. எதனாலும் போட்டுக்கிட்டு வந்து நேற்று போட்டதே இன்றைக்கி போடுவாங்க, இன்றைக்கி போட்டதே நாளைக்கும் போடுவாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே, யார் நம்மளை பார்க்குறா, யார் நம்மளை ரசிக்கிறா, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நம்ம போட்டுட்டு வந்தால் எல்லாரும் நம்மளை ரசிக்கிறாங்கன்னு நம்ம என்ன செய்வோம், விதவிதமாக போடணும்னு நினைப்போம். வீட்டில் உள்ள பீரோவில் உங்கள் ஹஸ்பண்டோட துணி அதிகமாக இருக்கா, உங்களுடைய துணி அதிகமாக இருக்கா? என்னையும் சேர்த்து தான், உங்களை மட்டும் சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்களது ஏதாவது ஒரு ரேக்கில் ஒரு ஓரத்தில் ஆஹா, எவ்வளோ இத்தனை பேர்த்துக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க. அதெல்லாம் கிடையாது. பழைய சேடையை எத்தனை நாளைக்கு வச்சு கட்டுறோம் நம்ம? இந்த இடத்துக்கு இதை கட்டிட்டு போயிருக்கோம், அதனால இந்த இடத்துக்கு மீண்டும் அதை கட்டிட்டு போகக்கூடாது நினைப்போம்ல. அது அவங்களுக்கு இருக்காது. அதனால சின்ன சின்ன காரியங்கள் அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. கணவனுக்கு கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்கள் கரத்தால் சமைச்சு கொடுப்பது மிகுந்த ஆசீர்வாதம். அவர்களோடு இணைந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறது ஆசீர்வாதம். நம்ம சொல்கிறோம்ல, அவரோட உட்கார முடியாதுங்க, அவரோட பேச முடியாதுங்க, இதெல்லாம் நம்ம சொல்கிற பொய்யான சாக்கு. எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க வளர்ந்த நாட்கள்ல இருந்து உள்ளூரில் ஊழியம் செய்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வர வரைக்கும் எல்லாரும் காத்திருப்போம். காத்திருந்து அத்தனை பேர், நான் 5 பிள்ளைங்க 3 பேர், நாங்கள் 2 பேர், 5 பேர் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்க இல்லைனாலும் நாங்கள் 2 பேர் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அவர் வெளியே போயிட்டு லேட்டாக வந்தாலும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன். அவங்க சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இப்பயும் அது நடக்குது. இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். நான் சமைச்செல்லாம் காலையில் வச்சுட்டு நான் ஜபத்துக்கு போயிட்டு சில நாட்களில் லேட்டாகி 1, 1:30, 2க்கு வருவேன். அது வரைக்கும் இவங்க சாப்பிட மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. அது அப்படியே பழகிருச்சு. 2 பேர் தான் சேர்ந்து சாப்பிடுவோம். எங்கே போனாலும் 2 பேர் தான் போவோம். அது நம்ம தான் பழக்கணும். என் வீட்டுக்கார்ட்டெல்லாம் பேச முடியாதுங்க, அவருக்கெல்லாம் செய்ய முடியாதுங்க, அவரெல்லாம் கீழ்ப்படிய மாட்டாருங்க, அவரெல்லாம் அது இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார், உங்களுக்கு தெரியாது. இல்லை, நீங்கள் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு பேசி, எங்கள் பிள்ளைங்கள்லாம் அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வெளியூரில் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock 4-5க்குள்ளே வருவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்க அத்தனை 3 பிள்ளைங்க எழுந்திரிச்சிடும். எழுந்திரிச்சு உட்காந்து எதுக்கு உட்காருவாங்க தெரியுமா? என்னென்ன நடந்துச்சுன்னு கதை கேட்குறதுக்கு. இவங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் கதையை சொல்லுவாங்க. அதை கேட்குங்க பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து கேட்போம். ஆமாம், அந்த கதையை ஏன் எங்கிட்ட சொல்கிறீங்கன்னு அப்படியெல்லாம் நாங்கள் போனது கிடையாது. அதனால் இந்த நாள் வரைக்கும் இதுங்கெல்லாம் மேரேஜ் பண்ணி வந்துட்டாலும் கையில் சின்ன முள்ளு குத்துனா கூட ஃபோன் பண்ணி, சோஃபி எனக்கு முள்ளு குத்திருச்சுமா இன்னைக்குன்றுவாங்க. சில காரியங்களை நான் சொல்ல மாட்டேன், மறந்துடுவேன். அவங்களுக்கு ஏதாவது சின்ன அடிபட்டுருச்சு அப்படின்னா மறந்துடுவேன், சொல்கிறதில்ல. அதை இந்த பிள்ளைங்க, நீங்கள் சொல்லவே இல்லை, அப்பாவுக்கு இப்படி அடிபட்டுச்சாமுல்ல, சொல்லவே இல்லைம்மா. குடும்பத்தில் இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இதெல்லாம் தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான குடும்பங்கிறது எது? நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தோம்னா எல்லா விதத்திலையும் ஒரே இருதயமுடையவர்களாக, இசைந்த ஆத்துமாக்களாக, ஒன்றையே சிந்திக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் எந்த காரியங்கள் செய்கிறதுனாலும் பிள்ளைகளை கேட்காம ஒரு காரியத்தையும் நாங்கள் 2 பேரும் தனிப்பட்ட முறையில் டிசைட் பண்ணவே மாட்டோம். எல்லாம் கால் போட்டு 5 பேரும் அந்த மொபைலில் இருப்போம். இருந்து இது என்னது, அதை என்னது, இதை என்ன செய்யலாம், அதை என்ன செய்யலாம் அப்படின்னு 5 பேர் பேசி தான் ஒரு முடிவுக்கே வருவோம். இது ரொம்ப நல்லது. கல்யாணம் ஆகி பொம்பளை பிள்ளைங்க போயிட்டாங்கல்ல, அவங்ககிட்ட என்னத்தை நம்ம சொல்கிறது? இல்லை, பிள்ளைகள் இருந்த நாள் வரைக்கும் வீட்டில் எப்படி கணக்கு வழக்கு நடக்குது, என்ன செலவு நடக்குது, என்ன வருது, என்ன போகுது, எதுவுமே யாருக்குமே மறைக்கப்பட்டதில்லை. சோஃபி போய் பணம் எடுத்துகிட்டு வானா அவள் எடுத்துகிட்டு வருவாள், ஆல்வி நீ போய் பணம் எடுத்துகிட்டு வானா மகன் போய் எடுத்துகிட்டு வருவான்.
ஹெலன் போய் எடுத்துகிட்டு வானா அவள் பிள்ளைங்க அவங்க தான் போய் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. ஐயோ அந்த பிள்ளை பணத்தை பார்த்துருச்சுன்னா எடுத்துருமா, ஏதாவது தப்பு நடக்குமா, அதெல்லாம் இல்லை. நம்ம வளர்க்குறதின் படி தான் பிள்ளைங்க இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அவள் ஒர்ஷிப் நடத்தும் போது எனக்குள்ள ஆனந்த மகிழ்ச்சி என் உள்ளத்தில் உருவாச்சு. அதை பார்க்கும் பொழுது என் பிள்ளைய தேவனை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க மகிழ்ச்சி, அதுதான் மகிழ்ச்சி. நம்ம ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டவர்களாக இருந்தோம்னா எல்லாவற்றிலும் சாட்சியாக நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 61:10 பாருங்க, அங்க ஒரு வஸ்திரம் இருக்கு. இன்னொரு ஆ ஆ ஆ ஆ என்ன வஸ்திரம்? அப்போ நம்ம பெற்ற ரெட்சிப்புக்கு என்ன கொடுக்குறார் ஆண்டவர்? ரெட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். தூசியோடு இருக்கிறப்ப நமக்கு ரெட்சிப்பின் வஸ்திரம் வராது. நம்ம நினச்சிக்கிட்டோம் ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், என் ரெட்சிப்பு பூர்ணப்பட்டுருச்சு. இல்லை, நம்மளுடைய ரெட்சிப்பு எப்போ பூர்ணப்படும்? முடிவு பரியந்தம். முடிவு பரியந்தம்னா மரிக்கும் வரைக்கும். நம்ம மரிக்கிறப்ப தான் நம்மளுடைய ரெட்சிப்பு பூர்ணப்படுது. அது வரைக்கும் விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 61:3 வாசிங்க. ஏசாயா 61:3. அங்கே ஒரு வஸ்திரத்தை பார்க்கலாம். ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறாராம். யார் கொடுக்குறா? ஒடுங்கினதுன்னா என்ன? ஒடுங்கின ஆவினா என்ன? வேதனை, பிரச்சனை, எப்போதுமே துக்கம், சமாதானம் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் இருக்கிற நம்மளை துதியின் ஆடையினால் நீ அதே இதில் அப்படியே இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுதலை பெற முடியாது. நீங்கள் உடனே தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு துதிக்க ஆரம்பிங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த துதியின் அபிஷேகத்தினால ஆண்டவர் நம்மளை அபிஷேகித்து நமக்குள்ளே இருக்கிற பாரம், நமக்குள்ளே இருக்கிற கவலை, நமக்குள்ளே இருக்கிற வேதனை, நமக்குள்ளே இருக்கிறதான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு மகிழ்ச்சியினால் நம்மளை நிரப்புவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 22:11 வாசிங்க. இங்கே ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுது. என்ன வஸ்திரம்? ஆ ஆ ஆ என்ன வஸ்திரம் தரிக்கலையா? கல்யாண வஸ்திரம். சார் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. போதும். இங்கே என்ன பார்த்தோம்? கல்யாண வஸ்திரம். கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா எங்கே போக முடியாதா? போக முடியாது. ஏன்னு கேளுங்க. அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளில் யார் போடப்படுவா? கல்யாண வஸ்திரம் தரித்திராதவர்கள். அப்போ இந்த ரெட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், இதையெல்லாம் தரித்து கொண்டவர்களாக எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக. அதுக்கு என்ன அடையாளம்னு சொன்னால், மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை அழைத்து கொண்டு போவதற்காக ஆகாயத்தில் அவர் வரும் பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போகிற மணவாட்டியாக. மணவாட்டி என்ன செய்வா? தன்னை சிங்காரித்து கொண்டு புறப்பட்டு போவா இல்லையா? அப்படி தானே போகிறோம். ஒரு திருமணம்னா
மணப்பெண் எப்படி வர்றாங்க? அங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவங்க தனிவியாக தெரியணும்னு நினைக்கிறோம், அப்படி தானே? அப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி அவங்க வர்றாங்க. அது போல மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக மணவாட்டியாகிய சபையாகிய நாம், நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த துதியின் வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த நீதியின் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமுள்ள திருச்சபையாக, ஆயத்தம் உள்ளவர்களாக, அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நம்ம மாற வேண்டியது அவசியம். கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடுவார். பரிதபிக்கப்பட்டதான நிலைமைக்கு தள்ளப்பட்டு போய்விடுவோம். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு வரும் பொழுது மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படணும்னா வல்லமையை நாம் தரித்து கொள்கிறவர்களாக காணப்படணும். அபிஷேகம் நுகத்தை என்ன செய்யும்? முறிந்து போக பண்ணும். அந்த வல்லமையை நம்ம தரித்து கொள்ளணும். அடுத்தது என்ன சொன்னேன்? உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். இதெல்லாம் செய்தோன்னு சொன்னா இந்த இதில் அந்த இதையும் கொண்டுட்டு வரலாம். இளைய குமாரனுக்கு வஸ்திரம் கொடுத்தாங்க இல்லையா? அது என்ன வஸ்திரம்? அது ரட்சிப்பின் வஸ்திரம். பிள்ளை என்ற அதிகாரம் அந்த மோதிரத்தில் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் பெற்றுக்கொண்டான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றவர்களாக, அவருடைய சம்பத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்ம மாறணும்னு சொன்னால் நம்ம தூசியை உதறிவிட்டு எழுந்து ஆண்டவருக்கு பின் செல்கிறவர்களாக நம்ம மாறணும். பாவத்தை வெறுக்கணும், பாரத்தை தள்ளணும், கர்த்தரை நாடி ஓடி வரணும். அப்படி வருகிறவர்களுக்கு கிடைக்கிறதான உலக இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலக ஆசீர்வாதம் என்னங்கிறத மட்டும் பார்த்து நம்ம 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். ஏசாயா 52:3 அந்த வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல் 3 வசனத்தை வாசிங்கம்மா. ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ ஆ எலும்பி எலும்பி பிரகாசி. தூசியை உதறிவிட்டு நம்ம எழுந்திருக்கும் பொழுது, வல்லமையை தரித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஆயத்தத்தோடு நீ இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம மேலே உதிக்குதா கர்த்தருடைய மகிமை? ஒளியாக இருக்கிறோமா? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறோமா? ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோமா? இயேசுவை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோமா? அதே ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தை வாசிங்க. உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். ஒடுங்கின கொஞ்சம் முன்னாடி அந்த வசனத்தை போடுங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து. உன்னை இத்தனை நாள் கஷ்டப்படுத்தினாங்களா? இப்போ நீ வல்லமையின் ஆயுதத்தை தரித்திருக்கிற. வல்லமையின் ஆயுதம் தரிக்கப்பட்டவர்கள், அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் உன்னை ஒடுக்கின அத்தனை பேரும் அவங்க பிள்ளைகளெல்லாம் குனிந்து உன்னிடத்துல வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அடுத்த வசனம் போடுங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். தலைமுறை தலைமுறையா, ஒரு தலைமுறை இல்லை. ஆண்டவர் சொல்கிறல்ல, ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக அவருடைய சந்ததி எண்ணப்படும் சொல்லிட்டு
நம்ம பார்க்குறோம். அப்போ தலைமுறை தலைமுறையாக தேவன் மகிழ்ச்சியை நமக்கு என்ன செய்கிறாராம்? கட்டளை இடுகிறாராம். அந்த மகிழ்ச்சி நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? 19வது வசனமும் 20வது வசனமும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்க துக்க நாட்கள் முடியணுமா? அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நம்முடைய துக்க நாள் முடியணும்னு சொன்னால் இன்றைக்கு தூசியை உதறி தூக்கி போட போகிறோம். அந்த பேப்பர் கொடுத்துருக்கமா எல்லாத்துக்கும். உங்கள் கையில் ஒரு சின்ன பேப்பர் ஒன்று கொடுப்பாங்க. எதெல்லாம் உங்கள் மனசில் பாவம்னு பட்டதோ இதை நான் இன்னைக்கு உதறி தள்ளுறேன். உங்கள் வாழ்க்கையில், அடுத்தவங்க வாழ்க்கையில் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் எது என் வாழ்க்கையில் எனக்கு பாவமாக தோணுச்சோ அதை என்ன செய்யணும்? அதில் எழுதி தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு, எப்படி அவங்க தூசியை உதறி தள்ளுறதுக்கு அந்த காரியங்களெல்லாம் சுருட்டி தூக்கி போட்டாங்கல்ல, அது போல தூக்கி போட்டு ஜெபம் பண்ணி நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். உதிக்கிற ஒளியின் இடத்துல ராஜாக்கள் என்ன செய்வாங்களாம்? நடந்து வருவாங்களாம். நம்ம அவங்கள தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒளியாக இருந்தோம்னு சொன்னால் ராஜாக்களே நம்மளை தேடி வருவாங்களாம். இந்த ஆலயத்தை தேடி வருவாங்க. இங்கே இருக்கிற ராஜகுமார்த்திகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜகுமார்த்திகளுடைய ஒளியில் மயங்கி வெளியில் இருக்கிற ராஜாக்களெல்லாம் என்ன பண்ணணும்? சபையை தேடி ஓடி வரணும், நடந்து வரணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எம்எல்ஏக்கள் வரணும், எம்பிக்கள் வரணும், அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வரணும், டாக்டர்ஸ் வரணும், இன்ஜினியர்ஸ் வரணும். அவங்கெல்லாம் வந்து ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ளணும். எத்தனை பேர் ஆசையாக இருக்கீங்க? அல்லேலூயா. எழுதுங்க. உங்கள் கையில் பேப்பர் வந்துருச்சுன்னா நீங்கள் எழுதுங்க. சீக்கிரமாக எழுதுங்க பார்க்கலாம். ரொம்ப நேரம் எடுக்காதீங்க. என்ன பாவத்தை நான் இன்னைக்கு விட போகிறேன்? பேரெல்லாம் எழுத வேண்டாம். பேரெல்லாம் ஒருத்தர் எழுத வேண்டாம். பேப்பரில் உங்களுடைய பாவங்கள். நான் இன்னைக்கு கேட்ட வசனத்தின் படியாக ஏன் தூசியை நான் உதறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எழுதுங்க. நான் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணதுக்கு பிறகு அதை கசக்கி நீங்களே கொண்டாந்து இங்கே போட போகிறீங்க. இங்கே ஒரு டஸ்ட்பின் ஒன்று கொண்டாந்து வைங்கம்மா. இல்லை ஏதாவது பாக்ஸ் இருந்தாலும் எடுத்தாந்து வைங்க. அதை அப்படியே வச்சு எரிச்சிடலாம். நம்ம அதை யாரும் எடுத்து திரும்ப பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. கவலையே பட வேண்டாம். நீங்கள் யாரும் பயப்படவே வேண்டாம். அந்த பாக்ஸோடு அப்படியே கொண்டு போய் வெளியில் வச்சு எரிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். தைரியமாக எழுதுங்க. உங்களை ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய், எனக்கு இந்த வசனம் என்ன தொட்டுச்சு, இந்த கசப்பு என்கிட்ட இருக்குது, இந்த வைராக்கியம் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட பொறுமை இல்லை, என்கிட்ட அன்பு இல்லை, என்கிட்ட வைராக்கியம் இல்லை, நான் மாமியாரை வெறுக்கிறேன் அல்லது மருமகளை வெறுக்கிறேன், இன்றைக்கு நான் மன்னிக்க போகிறேன், நான் மன்னித்து மகளாக ஏற்றுக்கொள்ள போகிறேன், அல்லது மன்னித்து என்னுடைய தாயாக நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன், இனி நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்ய போகிறேன். அதனால் இவ்வளோ நாள் நான் அவர்களுக்கு செய்த துரோகத்தை நான் உதறி தள்ள போகிறேன். கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த காரியங்களை எல்லாம் உதறி தள்ள போகிறேன். இனி கணவனுக்கு கீழ்ப்படிவேன், நல்ல மனைவியாக வாழ்வேன். இங்கே வச்சுருங்கம்மா. நல்ல மனைவியாக வாழ்வேன், பிரியமுள்ள மனைவியாக வாழ்வேன். அவர் என் மேலே பிரியப்படலன்னு சொல்லாதீங்க. அவர் பிரியப்படலனாலும் பரவாயில்ல. நீங்கள் பிரியமாக நடந்தீங்கன்னா அவரை உங்கள் பிரியத்தில் கொண்டு வந்துடலாம். பெண்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எழுதிட்டவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாம் எழுதிட்டீங்களா? தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாள் இனி கிடைக்காது. ஏன்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு கூட்டத்துக்காக பிரயாணப்பட்டு போனாங்க. அந்த கூட்டத்தில் தேவனுடைய செய்தியெல்லாம் கேட்டுட்டு அங்கே பேசின போதகர் சொன்னாராம், இன்றைக்கே ரட்சணிய நாள், இனி ஒரு நாள் கிடைக்காது,
இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த பிள்ளை இவ என்ன செஞ்சிட்டா, வாலிப பிள்ளை, இவ தன்னுடைய காதலனை வர சொல்லிட்டு வந்திருக்கிறா. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு 2 பேரும் சினிமாவுக்கு போகணும். அதனால் அவள் டைரியில் இன்று அல்ல நாளை என்னுடைய ரட்சிப்புன்னு எழுதி வச்சுட்டு ப்ரேயர் முடிஞ்சு அவள் போயிட்டா. போகும்போது அந்த பையனும் அவளும் சேர்ந்து எங்கே போனாங்க, சினிமாவுக்கு போகும் பொழுது போகிறப்பையே ஆக்சிடெண்ட்டில் மறிச்சிட்டா. அவளுடைய டைரியில் என்ன அந்த அவ தெரிக்கப்பட்டு விழும்போது அந்த டைரி அப்படி விரித்து கிடந்துச்சான். அதில் ரட்சிப்பு இன்று இல்லை நாளைக்கு, நாளை என்ற நாள் நமக்கு கிடைக்காம போகலாம். ஒருவேளை நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இந்த நாள் ரட்சண்ய நாள், இந்த நாள் தேவன் நம்மளை சந்திக்கிற நாள். ஒருவேளை இப்படிப்பட்ட நாள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். யாரும் உங்களை உங்களுடைய பாவங்களை எழுதி நீங்கள் கொண்டாந்து போடுங்கன்னு யாரும் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கே ரட்சண்ய நாள். இன்றைக்கு என்னோடு தேவன் பேசினார், நான் தூசியை உதறி போடுறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எழுதிட்டீங்களா? சோஃபி, அந்த கடைசி பாட்டு அப்படியே எழுந்து நிப்பமா, அப்படியே எழுந்து நில்லுங்க. இந்த பாட்டு பாடும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணி உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்து, உண்மையாய் நான் செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க கொண்டாந்து நீங்க போடலாம். நல்ல சுருட்டி இருங்க, நல்ல கசக்கிடுங்க, நல்ல கசக்கிடுங்க, நல்ல கசக்கி. காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, ஒப்பு கொடுத்து கொண்டாந்து நீங்க போடலாம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்தே மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்தே மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே,
மடியட்டுமே. ஜெப சிந்தனையோடு இருப்போம். மீண்டும் தலை தூக்காமல் ஜெபத்தோடு இருங்க. மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெப சிந்தனையோடு இருங்க. உண்மையாய் தேவனை நோக்கி பாருங்க. சுகந்த ஒரு கையை இருதயத்துல வச்சுக்கோங்க, ஒரு கையை உயர்த்துங்க. ஒரு கையை இருதயத்துல வச்சுக்கோங்க, இருதயத்துல வச்சுக்கோங்க. சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. கண்களை தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். தருளும் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை உகந்த காணிக்கையாக மாற்றுவீராக, உமக்கு பிரியமுள்ளவளாக மாற்றுவீராக. ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே உமக்கு விரோதமாக ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோமே, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக, எங்களை இந்த நாளிலே சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே என்றதை நாங்கள் செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே எங்களிடத்தில் காணப்பட்டதான தீய சுபாவங்கள் ஆண்டவரே பாவங்களையும் பாரத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தூசியை விட்டு உதறி எழுந்து சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உதறி எழுந்திருக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உதறப்பட்டதான காரியங்களில ஆண்டவர் நீர் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விடுதலையின் ஆவியானவர் அசைவாடுவீராக, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. உம்முடைய வல்லமையை தரித்துக் கொண்டவர்களாக, ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொண்டவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, உன் ஒளி வந்தது என்று சொன்னீங்களே, உம்முடைய ஒளியை நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டவரே சபைக்கும் சங்கத்துக்கும் ஆண்டவரே குடும்பத்திற்கும் நாங்கள் ஒளியாய் வெளிச்சமாய் மாற அநேகர் எங்கள் வெளிச்சத்தை கண்டு உம்முடைய சமூகத்திற்கு ஓடி வருவதற்கு எங்களை நீர் கருவியாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாக எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதரியையும் உம்முடைய கரத்தில் தருகிற ராஜா ஆண்டவரே, இந்த நாளிலே எதை விட வேண்டும் என்று சொல்லி, எதை களைந்து போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே அவர்கள் எழுதி கசக்கி போட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில மீண்டும் தலை தூக்காதபடிக்கு எங்கள் தேவன் முத்தரித்து காத்துக் கொள்வீராக. உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக ஆண்டவரே கர்த்தாவே. அவருடைய இயலாமையை மன்னிப்பீராக ஆண்டவரே. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த சந்ததியாக பரிசுத்தத்திலே நடக்கிறவர்களாக மாற்றுங்க. புறஜாதிகள் நடக்கிற நடக்கையின்படி நடவாதபடிக்கு ஆவியானவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக தேவனே நீர் மாற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.